இந்த மாடர்ன் உலகத்துல எல்லாருமே வந்து அழகா இருக்கணும்னு நினைப்போம். அந்த அழகை எப்படியெல்லாம் அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு மாத்திக்கிறதுக்கு இன்னைக்கு ஏராளமான சர்ஜரிஸ் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அது எப்படி பண்ணிக்கலாம்? இப்போ காஸ்மெட்டாலஜி சர்ஜரி அப்படிங்கிறது ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கு. இந்த காஸ்மெட்டாலஜி சர்ஜரிய எப்படி நமக்கு ஏத்த மாதிரி அழகா மாத்திக்கிறது அப்படிங்கறது ஒரு பக்கத்துல இன்னைக்கு பார்க்க போறோம், பேச போறோம். இதுல 10 இயர்ஸா எக்ஸ்பீரியன்ஸா ஒரு டாக்டர் கம் சர்ஜனா காஸ்மெட்டாலஜிய கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் காஸ்மெட்டிக் சர்ஜரியை ரன் பண்ணிட்டு இருக்க டாக்டர் கோவர்தினி அவங்கள தான் மீட் பண்ண போறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. 10th year celebration நோக்கி போயிருக்கீங்க. சோ இந்த ஸ்டெப்பிங் இன்டு 10th year வந்து இட்ஸ் a huge success இல்லையா? ஏன்னா ஆஸ் a விமனா ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜனா நீங்க உள்ள வந்து டாக்டரா உள்ள வந்து நிறைய பேர் அழகா மாத்திருப்பீங்க இல்லையா? சோ அது பெண்கள் மட்டும் இல்லாம ஆண்களுக்குமே இன்னைக்கு வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி தேவைப்படுறது. இன்னைக்கு குழந்தைங்கல இருந்து எல்லாருமே வந்து இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து விரும்பி போறாங்க. இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் தெரியாத மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாமா? காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது பிளாஸ்டிக் சர்ஜரியோட ஒரு பார்ட்னு சொல்லலாம். பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது வந்து ஒரு வைடு ஃபீல்டு. நம்ம பர்ன்ஸ், இன்ஜுரிஸ் அதையெல்லாம் ட்ரீட் பண்றது, பிளஸ் கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட்ஸ் குழந்தைங்களுக்கு இருக்கிறத ட்ரீட் பண்றது, இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரியில. அதுல காஸ்மெட்டிக் சர்ஜரியும் ஒரு பிரிவு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஸ்ரீதேவி வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க, மூக்க மாத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு தெரிஞ்சு ரொம்ப பழைய ஆக்டர்ஸ்ல காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டவங்க அவங்க தான். அதை வச்சு நம்ம வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு அப்போ. இப்போ காஸ்மெட்டிக் சர்ஜரிங்கிறது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியோட ஒரு பார்ட்டு. பிளாஸ்டிக் சர்ஜரின்னு ஏன் சொல்றோம்னா, பிளாஸ்டிக்ங்கிறது ஒரு மோல்டு மாதிரி, மோல்டை குறிக்கும். இப்போ பிளாஸ்டிக்கை நம்ம உருக்கணும்னா அது வேற மாதிரியா மோல்ட் பண்ணலாம். அது மாதிரி நம்ம உடம்புல எந்த பார்ட்டையும் நம்மளுக்கு தேவையான மாதிரி மோல்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுல காஸ்மெட்டிக் சர்ஜரிங்கிறது ஒரு பிரிவு. ஓகே, எனக்கு இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி காஸ்மெட்டாலஜி சர்ஜரிக்கே வந்து பயங்கரமான டிஃப்ரென்ஸ் வந்து இன்னும் மக்கள் மத்தியில இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும் போது புதிய முகம் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து அந்த ஹீரோக்கு வந்து ஒரு முகத்தை மாத்தி இது பண்ணுவாங்க. வினீத்துக்கு பதிலாக இன்னொரு ஹீரோ வருவாங்க. ஸோ அதுதான் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிடலாம், முகத்தை மாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது அப்ரிப்டா இப்போ மக்கள் கொஞ்சம் ஈஸியா புரியணும் அப்படின்னா, வாட் இஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி, வாட் இஸ் காஸ்மெட்டிக் சர்ஜரி? பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு அடிபடுது, அந்த இடத்துல வந்து தோல் வந்து லாஸ் ஆயிடுது. இப்போ ரோட்ல நிறைய பேர் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் நடக்குது, இப்போ தரையிலேயே இழுத்துட்டு போய் அந்த மாதிரி இன்ஜுரி ஆகுறதுலாம் இருக்கு. அப்போ என்னன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய தோல் சதை எல்லாமே லாஸ் ஆயிடும். அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்த கவர் பண்ணி அந்த ஊண்டு ஹீல் பண்றதுக்கு நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுமோ அதுதான் பிளாஸ்டிக் சர்ஜரி. பட் காஸ்மெட்டிக் சர்ஜரிங்கிறது பேஷண்ட்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, ஏதாவது பெயினோ ஊண்டோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது. பட் அவங்களோட அப்பியரன்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, இன்னும் நல்லா அழகாக்குறதுக்காக வருவாங்க நம்ம கிட்ட. அந்த மாதிரி பர்சனுக்கு பண்ணக்கூடியதுல தான் காஸ்மெட்டிக் சர்ஜரி. இப்போ வந்து நோஸ் வந்து எனக்கு நல்லா இல்லை டாக்டர், ரொம்ப இந்த நோஸ் டிப்பு வந்து ரொம்ப பெருசா இருக்கு, இல்ல லிப்பு கொஞ்சம் பெருசா இருக்கு, அப்போ என்னோட லிப்பை கொஞ்சம் அழகா மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கன்சர்ன்ஸ்க்கு பண்றதெல்லாம் தான் காஸ்மெட்டிக் சர்ஜரி. ஓகே.